Good evening, பிள்ளைகள். Good evening, teacher. Good evening, teacher. Please all on your videos. Please all on your videos. கிளாஸ்ல இருக்கின்ற வீடியோ ஆன் பண்ணி கொண்டிருங்க, இல்லாட்டிக்கு தயவு செய்து லீவ் ஆயிடுங்க. ரெண்டுகளும் சொல்ல மாட்டேன், மழை மலண்டு ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் மிஸ். கிளாஸ்ல இருக்கிறன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். டிசிப்ளின் முதலாவது டிசிப்ளின், அது அப்புறம் படிப்பு. மிஸ் எஸ் நேரு. மிஸ் நான் ஊருக்கு வந்திருக்கேன், இங்க நெட்வொர்க் அவ்வளவா கிடைக்காது. ரைட், ஓகே ஓகே பரவாயில்ல. அப்படி இந்த பிரச்சனை இருந்தா சொல்லணும், மற்றபடி பிரச்சனை இல்லாதாக்கள் ஆன் பண்ணிட்டு இருக்க வேணும். ரைட், ஓகே. நாங்க இனி கதைக்க தேவையில்லை, நாங்க பேப்பர் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே? எஸ் டீச்சர். ரைட் டீச்சர், நீங்க எந்த பேப்பர் செய்தீங்கன்னு ஒருக்கா சொல்லுங்க எனக்கு. முதலாவது கேள்வி என்ன செய்தீங்க? மிஸ்ட 2-3 பேப்பர் இருக்கு, நான் கொஞ்சம் நோட் பண்ணல, சொல்லுங்க பாப்போம். முதலாவது கேள்வி செஞ்சீங்க? Compound noun பத்தின ஒரு கேள்வி செஞ்சாங்க டீச்சர். Action write the compound noun in the space provided. One is down for it. ரைட், அதுல எல்லாம் செய்துட்டமா? Actually 1, 2, 3, 4 மட்டும் செஞ்சாங்க. பிக்சர் பார்த்து எல்லாம் செஞ்சிட்டீங்க? பிக்சர் எல்லாம் முடிஞ்சது. இப்ப நம்பர் 5, டெஸ்ட் நம்பர் 5 செய்யணும், அப்படியா? Yes, miss. Right, okay. Write the heading and test 5. Test 5. Okay, செய்து கொள்ளுங்க. வீடியோ யாரும் ஆஃப் பண்ணுவீங்களா இருந்தா, அஜிவர்தனன் வீடியோ ஆஃப் பண்ண இருக்கு, வியானிஷா ஏன் ஆஃப் பண்ணிருக்கு? மிஸ் வியானிஷா வீடியோ ஆன் பண்ணப்படாது. அஜிவர்தன் இல்லையா? அஜிவர்தன் ரைட். ஜெய்சன் அஞ்சலோ லேட்டா இருக்குது எல்லாத்துக்கும், ஏன்? ஜெய்சன் அஞ்சலோ டீச்சர் போனை சார்ஜ்ல போட்டு இப்பதான் டீச்சர் நான் ஜாயின் ஆனேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கல, உங்களோட வீடியோவை நான் ஒரு நாளும் கண்டது இல்ல. நெட்வொர்க் பிரச்சனையா? டீச்சர் டீச்சர் நாங்க ஃபிளெக்ஸ்ல இருக்கோம். ரைட், ஓகே ஓகே, செய்து கொள்ளுங்க. கேசிகா என்ன செய்றீங்க? எக்ஸாம் எழுதிங்களா? ஓம் டீச்சர். ரைட், ஓகே. ஜனவரி எப்ப பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது? ஜனவரி 3rd மிஸ். ஜனவரி 3rd ஸ்டார்ட் பண்ணதா? எஸ் மிஸ். ரைட் ரைட், ஓகே ஓகே. அப்ப நாங்க டிசம்பரோட கிளாஸ் முடிக்கலாம். பிள்ளைகள் மற்றது நீங்க கிரேட் 7 தானே, நான் வந்து கிரேட் 8, 9 கண்டு பிள்ளைகள் எடுக்கல. ஒருக்கா கவனிங்க, வா 12 பேர் இருக்கிறீங்க, ஒருக்கா கவனிங்க. நான் வந்து கிரேட் 8, 9, 10 சொல்லி யாருக்குமே எடுக்கல பிள்ளைகள், மிஸ்ஸுக்கு டைம் இல்லை. ஸோ உங்களை போல கிரேட் 6ல படிக்கிற பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினதுனால நான் வந்து கிரேட் 8 to 11 வரைக்கும் பிள்ளைகளை எடுக்கிறேன். எல்லாரும் கேட்குறீங்களா மிஸ்? இப்போ எழுத வேண்டாம், யாரும் எழுத வேண்டாம், சரியா? கிரேட் 8 to கிரேட் 11 வரைக்கும் உள்ள ஃபுல் கிராமரும் மிஸ் வந்து என்னது இன்க்ளூட் பண்ணி கிராமர் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த கிளாஸ் எனக்கு வாரக்கிழமை தான் முடியும். ஸோ முடிஞ்ச பிறகு ஜனவரியிலேருந்து
கிரேட் 8 to 11 வரைக்கும் முடிய இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்க வந்து மிஸ் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எல்லாரும் சேர முடியாது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னா உங்களோட சிலபஸ்ல போக மாட்டேன், சரியா? பட் கிரேட் 8 to 11க்குரிய ஃபுல் கிராமர் நான் படிப்பிப்பேன், சரியா? வடிவா விளங்கி கொள்ளணும். கிரேட் 8 to 11 வரைக்கும் இருக்கிறதான நீங்க இப்ப மிஸ்ட கிளாஸ்ல நீங்க படிச்சா ஓ லெவல் பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க, சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி கிராமர் தான் போவேன். பேசிக் கிராமர் எல்லாருக்குமே உண்டு. உங்களை வளர்த்து கொள்ற விதத்துல தான் நீங்க கிரேட் 9 பேப்பர் செய்யறதா, 8 பேப்பர் செய்யறதா, 11 பேப்பர் செய்யறதான்னு பார்க்கலாம், சரியா? சோ நீங்க விரும்பினா மட்டும் ஜாயின் பண்ணலாம், சரியா? காசு கட்டி போட்டு மிஸ் காசு கட்டிட்டேன் கிளாஸ் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? பேசிக் கிராமர் படிப்பிப்பேன். ஓ லெவல் டிசம்பர்ல ஓ லெவல் பாஸ் பேப்பர் செய்வேன். அதுக்கு முன்னுக்கு ஃபுல் கிராமர் எல்லாரும் படிக்கக்கூடிய மாதிரி கிராமர் பேசிக்ல இருந்து போவேன். நீங்க டொப்பா இருப்பீங்களாண்டா தயவு செய்து நீங்க அதுல ஜாயின் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ் கிளாஸ்ல நீங்க டொப்பா இருப்பீங்கன்னு சொன்னா வேஸ்ட் பிள்ளை. நீங்க சின்ன விஷயத்துல இருந்தே படிச்சு நான் வர போறேன், ப்ராக்டிஸ் செய்ய போறேன், ஆக்டிவிட்டி நான் நிறைய செய்து பார்க்க போறேன். இங்கிலீஷ்ன்றது லாங்குவேஜ், நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்குது எங்களை வளர்த்து கொள்ற விதம், சரி? அது தமிழ் பாடமும் அப்படித்தான். லாங்குவேஜ் எல்லாமே எங்களோட ப்ராக்டிஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படி நீங்க விரும்பினா மட்டும் ஜனவரி நான் கால் பண்ணுவேன். ஸோ டிசம்பர் கடைசியில நான் போஸ்டர் அனுப்புவேன். யாரும் விரும்பினா நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இது வந்து ஐவிங்கால நடக்காது, மிஸ்ஸிட பர்சனல் கிளாஸா நடக்கும், சரியா? மிஸ்ஸிட பர்சனல் கிளாஸா நடக்கும். அப்படி யாரும் விரும்புவீங்களா இருந்தா கிரேட் 8 நீங்க படிக்க போறீங்க கிராமர், இப்போ நம்ம உங்களுக்கு ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் தாரன், போயம்ஸ் தாரன். ஸோ கிரேட் 8ஆம் ஆண்டுல இருந்து கிரேட் 11க்கு வரைக்கும் இருக்கிற போயம்ஸ்ல இருந்து எல்லாமே நான் அதுக்குள்ள கொண்டு வருவேன். ஸோ பிறகு யாரும் மிஸ் இது நீங்க சொல்லல, நீங்க காசு வேண்டிட்டு படிப்பிக்கல, எனக்கு விளங்குது இல்லையான்னு சொல்லக்கூடாது, சரியா? மிஸ் இது இந்த பேசிக் எல்லாம் சொல்லிட்டேன், அப்படி அது விளங்கலன்னு சொன்னா மிஸ்ஸோட கதைச்சிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம், சரியா? ரைட், ஓகே. ரைட், நீங்க இனி செய்யலாம். யாரும் விரும்பினா மிஸ்ஸுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, மிஸ் நான் கிரேட் 8 கண்டினியூ பண்ண போறேன்னு. அப்படி மிஸ்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் விளங்கலைன்னு சொன்னா தயவு செய்து நீங்க என்னோட கதைச்சு போட்டு தான் நீங்க வந்து சேரவேணும், ஓகேயா? வடிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு போட்டு தான் வந்து சேரவேணும். இது சேர்ந்தா பிறகு காசு கட்டிட்டேன் எனக்கு பிரயோசனம் இல்லாம இருக்கேன்னு அரவாசிட்ட நிக்க கூடாது, ஓகே தானே? விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நீங்க இப்ப உங்களோட பேப்பர் செய்யலாம். மற்றது யாரும் உங்களோட கிரேட் 9, 10, 11 படிக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் இருந்தாலும் சொல்லுங்க, அவைக்கும் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இல்லாட்டி மிஸ்ஸோட நம்பரை கொடுங்க, மிஸ்ஸோட கதைச்சிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, சரியா? மிஸ்ஸோட வடிவா கதைச்சு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு மிஸ்ஸோட நம்பரை கொடுங்க. நீங்க அறகுறையா அவங்களுக்கு எதுவும் சொல்லிடாதீங்க, ஓகேயா? சரியா பிள்ளைகள்? ஓகே Okay, teacher.
ரைட், ஒரு ஆள் தான் செய்து முடிச்சிருக்கிறாங்க போல. செய்து முடிச்சா ஒரு thumbs up போடுங்க பிள்ளைகள். எனக்கு தெரியாதானே நீங்க செய்து முடிச்சா. சோ thumbs up போடுங்க, இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் ஏதாச்சும் போடுங்க. ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போமா. No, miss, 2 minutes. நாலாவது கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின் முடிச்சாக்கள் ஆறாவது கொள்ளுங்க. Yes, ma'am. மிஸ் கொஞ்சம் மேல வைத்தேன் மேம்.